இந்த வில்லன்கள் வந்து நெத்தியில ஒரு குங்குமம் விட்டு வர்றாங்க. அந்த வில்லன்கள்லாம் குங்குமம் வச்சிருக்காங்க. அதனால அந்த சீனுக்கு சென்சார். ஏன்னாக்கா எப்படி ஒரு இப்படி கோடு போட்டு குங்குமத்திலயோ அல்லது வேற எதுலயோ கோடு போட்டு எப்படி நீங்க வில்லன்கள ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க? அதனால அந்த சீன்ஸ வந்து சென்சார் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு குடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க, இன்னைய வரைக்கும் நம்ம பார்க்குற வில்லன்கள் பெரும்பாலும் வந்து தொப்பி வச்சுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, குல்லா வச்சுக்கிட்டு அப்படிதான் வில்லன்கள் வர்றாங்க. பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் அப்படின்னு. இன்னைக்கு வந்து உலகநாயகன் என்று போற்றப்படுகிற அவருடைய படங்கள்ல கூட நீங்க அப்படியாப்பட்ட வில்லன்களை தான் பார்க்க முடியுது. ஆனா அவங்களுக்கு எந்த சென்சாரும் கிடையாது. மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சேகுவேரா, சேகுவேரா வேறர் அல்ல, சேகுவேரா. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச 2 பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒன்று நீல் ஆனந்த், இன்னொன்று அண்ணன் ஒருத்தர் பேர் கூட நான் மறந்துட்டேன். ரொம்ப அண்ணன் உங்கள் பேர் என்னண்ணே? சுல்தான். சுல்தான் அண்ணன் 2 பேர் நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. தோழர் சேகுவேரா பல அடக்குமுறைகளுக்கு எதிராக, முதலாளித்துவ எதிராக போராடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தோழர். ஆனால் அவருடைய பெயர் கொண்ட படம் வெளியில் வர்றதுக்கு இன்றைக்கி நாமெல்லாம் சேர்ந்து போராட வேண்டிய கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டு எத்தனை தெரியுங்களா? 42 கட்டு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் எல்லாம் பூரா ஆதரத்தோடு தான் வந்திருக்கேன். ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்னன்னு அவங்களே கோட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ரீசன் என்னென்னா, ரீசன் ஃபார் கிராண்ட் ஆஃப் ஏ சர்டிஃபிகேட், த ஃபில்ம் இஸ் எவாலுவேட்டட் இன் இட்ஸ் ஓவரால் ஆஸ்பெக்ட்ஸ். சரி, ஓகே. தி கண்டென்ட் எக்ஸ்ப்ளோர்ஸ் caste based discrimination along with other sensitive issues like reservations and scholarship. ஸோ ரிசர்வேஷனையும் ஸ்காலர்ஷிப்பையும் பற்றி இந்த படம் பேசுது அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ திரைப்படத்தில் இனிமேல் ரிசர்வேஷனை பற்றியோ அல்லது ஸ்காலர்ஷிப்பை பற்றியோ பேசினா ஏ சர்டிஃபிகேட். ஏ சர்டிஃபிகேட்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சேட்டலைட்டு போகிறதுல சில பிரச்சனைகள் வரலாம், அதனால் வியாபாரம் பாதிக்கப்படலாம். இப்படி எல்லா வகையிலையும் இந்த ரிசர்வேஷன் குறித்து பேசப்படுகிற வழிகளை எல்லாம் கேட்டு போட்டு அடைக்கிறதா அவங்களுடைய வேலையாக இருக்குது. கடைசியில் திரைப்படத்துக்கும் அவங்க கை வச்சுட்டாங்க. இதில் 42 கட்டு இருக்குது. இந்த 42 கட்டில் ஒரு 2-3 கட்டை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது வாழைப்பூ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை, எனக்கு அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த வில்லன் ஒரு கட்சியை சார்ந்திருப்பார். அதனால் வாழைப்பூ நாங்கள் மலர வச்சுருவோம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதனால் வாழைப்பூ அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு அதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அண்ணாதுரை என்கிற ஒரு வார்த்தை, ஒரு கேரக்டரோட பேர். அது அண்ணன் நாஞ்சில் சம்பத்தண்ணன் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். கருப்பு துண்டு போட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் பேசக்கூடிய வசனங்களில் இந்த இடம் பிரச்சனையாக இருக்குது, அதை நாங்கள் சென்சார் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வேறு, அது விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஆனால் அண்ணாதுரைங்கிற பேரே விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இங்கே இந்த மனுஷன் செத்து போய் எக்கச்சக்கமான வருஷங்கள் ஆகுது. ஆனால் அந்த மனுஷனுடைய பேரை சொன்னாலே இன்னைக்கு ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் அலருதுனாக்கா அந்த மனுஷன் என்ன வேலையை பார்த்து வச்சுட்டு போயிருப்பாப்ல. அண்ணாதுரைங்கிற ஒருவருடைய பெயர் ஒரு கதாபாத்திரத்துக்கு வைப்பது கூட அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. இன்னைக்கு உன் கையில் அதிகாரம் இருக்கு, அண்ணாதுரைங்கிற பேரை நீ சென்சார் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாடு என்கிற பெயர் இருக்கும் வரை, இருமொழி கொள்கை என்கிற கொள்கை இருக்கும் வரை இறந்தாலும் அண்ணாதுரை வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். இது அண்ணாதுரை அவர்களுடைய வார்த்தை. அடுத்தது பாருங்க, இந்த வில்லன்கள் வந்து நெத்தியில ஒரு குங்குமம் விட்டு வர்றாங்க. அந்த வில்லன்கள்லாம் குங்குமம் வச்சிருக்காங்க. அதனால அந்த சீனுக்கு சென்சார். ஏன்னாக்கா எப்படி ஒரு இப்படி கோடு போட்டு குங்குமத்திலையோ அல்லது வேற எதுலையோ கோடு போட்டு எப்படி நீங்கள் வில்லன்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க, அதனால அந்த சீன்ஸை வந்து சென்சார் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்க, இன்னைய வரைக்கும் நம்ம பார்க்குற வில்லன்கள் பெரும்பாலும் வந்து தொப்பி வச்சுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, குல்லா வச்சுக்கிட்டு அப்படிதான் வில்லன்கள் வர்றாங்க. பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் அப்படின்னு. இன்னைக்கு வந்து உலகநாயகன் என்று போற்றப்படுகிற அவருடைய படங்களில் கூட நீங்கள் அப்படியாப்பட்ட வில்லன்களை தான் பார்க்க முடியுது. ஆனால் அவங்களுக்கு எந்த சென்சாரும் கிடையாது. ஏன்பா குல்லா வச்சு வில்லனை காமிக்கிற, ஏன்பா தாடியை வச்சு வில்லனை காமிக்கிற, அது ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து புண்படுத்தாதா அப்படிங்கிற கேள்வி எந்த இடத்துலையும் சென்சார் எழுப்புனது கிடையாது. நீ வைக்கலன்னா வேணா கேட்பாங்க, ஏன்பா குல்லாவை மாட்டல, தாடியை வைக்கல அந்த வில்லனுக்கு அப்படின்னு கேள்வி வேணா எழுப்புவாங்க. ஃப்யூச்சரில் வேணா சில டாக்ஸுக்கான ஆஃபர் வேணால் கொடுக்கலாம். குல்லாவை வச்சு தாடியை வச்சு நீங்கள் வில்லனை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு ஃபியூச்சரில் கூட வரலாம். வெயிட் பண்ணால் நமக்கு தெரியும் அது வருமா இல்லையா அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல தோழர் சத்யராஜ் அவர்கள் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் வரும், ஒரு காமெடி டைலாக் ஒன்று. ஏன்னா ஒரு 10,000 20,000 புத்தகம் படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணுறது மாதிரி ஒரு வசனம் வரும். நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு வேளை அதை ஷோ பண்ணி காமிக்கலாம். அதனால் அதை நீங்கள் எடிட் பண்ணி ஆகணும். எப்படி நீங்கள் 10,000 20,000 புத்தகம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு வில்லனை பார்த்து கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது ஏன் வைக்கிறீங்க? இப்போ அவங்களுக்கு 10,000 20,000ங்கிற நம்பர் பிரச்சனையா, அல்லது அதை யாரையோ மறைமுகமாக கிண்டல் பண்ண வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா? நீங்கள் சென்சார்னாக்கா அரசு சார்ந்த துறையா அல்லது பிஜேபியினுடைய ஒரு விங்காக செயல்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இப்போ இங்கே நமக்கு என்ன கேள்வி எழுப்புறோம்னாக்கா, இப்போ 10,000 20,000 புத்தகம் படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கிண்டலாக ஒருத்தரை பார்த்து கேட்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருது. ஆனால் இதே சினிமா துறையில் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி அவரை மாதிரியே ஒரு கேரக்டரை உருவாக்கி அவருடைய கொள்கைக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. நாடக காதல் அப்படிங்கிறது மையமாக வச்சு ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களை கொள்கையால் வீழ்த்த முடியாத சில கோழைகள் திரைப்படத்தில் அவர் மாதிரி ஒரு கேரக்டரை நடிக்க வச்சு அவரை வந்து அசிங்கப்படுத்துகிற காட்சிகளை வச்சு இவங்க செல்ஃபாக அவர் ஆர்கசம் வைக்கிறது. கொள்கையில் வீழ்த்த முடியல, ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா செலவு பண்ணி அப்படியான ஒரு திரைப்படம் எடுக்கிறது. அதில் அம்பேத்கரோட டிஷர்ட்டை மாட்டி அவங்க தவறு செய்கிற மாதிரியான காட்சிகளை வைக்கிறது. ஆனால் இங்கே எங்கேயுமே சென்சார் தலையிடுறது இல்லை. என்னங்க இப்படி ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்கள் இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, அல்லது அம்பேத்கர் என்கிற ஒரு மாபெரும் தலைவரை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வியை ஒருபோதும் இந்த சென்சார் எழுப்புறது கிடையாது. இதேமாதிரி 2000 ரூபாய் நோட்டுன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த நோட்லையும் அந்த படத்துலையும் இப்படி தான் ஒரு நீதிமன்ற காட்சி. அந்த நீதிமன்ற காட்சியில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படம் தொங்குது. இந்த சீனை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சென்சார். ஏங்க எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி நீங்கள் நீதிமன்றத்தில் அம்பேத்கருடைய ஃபோட்டோவை தொங்க விடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ ஏன் அம்பேத்கருடைய ஃபோட்டோவை நீதிமன்றத்தில் தொங்க விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 பக்கம் அவர் வந்து ரெடி பண்ணி அவர் ஸ்காலர்ஸ்லாம் பேசி அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த படத்தில் வந்திருக்கு அந்த படத்தில் வந்திருக்கு மணிரத்ன சார் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் தான் நமக்கே அங்கே பர்மிஷன் உண்டு. இப்படி சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கணும், சில எடுத்துக்காட்டுகள் கொண்டு வரணும், வரலாறுலேருந்து புரட்டி கொண்டு வந்து அம்மா கான்ஸ்டியூஷன் எழுதுனே இவரதாமாங்கிறதெல்லாம் புரிய வச்சு இப்போ அது கூட புரியாத நபர்களை தான் நீங்கள் சென்சாரில் உட்காந்துருக்காங்க. ஆனால் 10,000 20,000 புத்தகம் படிச்சிருப்பியா அப்படின்னு கிண்டல் பண்ண காட்சிக்கு சென்சார். இந்த மாதிரி நிறைய 42 காட்சிகளுக்கு சென்சார் வந்திருக்கு. இப்படியாப்பட்ட இடத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த கருத்துரிமை, இந்த பத்திரிகை உரிமை, இந்த திரைப்பட உரிமையோடு தான் நம்ம படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தான் எல்லா கேட்டுமே விழுகுமே தவிர அவங்களுக்கு எந்த கேட்டும் விழுகாது. நீட்டு முதற்கொண்டு அவங்களுக்கு கேட்டு விழுகாது. இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம பொழப்பு நடத்திட்டு இருக்கோம், பார்ப்போம். ஆனால் இதை தாண்டி இந்த திரைப்படம் கண்டென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு திரைப்படம். நீங்கள் விஷுவலாக ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், அது எல்லா படத்துலையும் இருக்கிறது தான். 300 கோடி ரூபா படம் எடுத்து தாத்தா வராருன்னு படம் எடுக்கிறதுலே செல்ஃபி ஸ்டிக் எங்கே நிற்குதுன்னு நமக்கே தெரியல. அப்படிங்கிற பொழுது ரொம்ப குறைவான பட்ஜெட் எடுக்கிற படங்களில் ஒரு சில காட்சிகள் பார்க்கும் பொழுது டெக்னிக்கலாக ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது சகஜம்தான். அதை தாண்டி கண்டென்ட்டாக கண்டிப்பாக இந்த படம் பேசப்படணும், அனைவராலும் பாராட்டப்படணும்னு நினைக்கிறேன். குழுவினருக்கு வாழ்த்துக்கள். இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே நேட்டிவ் சினிஎக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.